இங்கே கூடியிருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னே தெரில. அவருடைய கவிதைகளை பற்றி, அவருடைய திறமை பற்றி, அவருடைய அரசியல் பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. எனக்கு அவரை பற்றி தெரிஞ்செல்லாம் அவர்கிட்ட எனக்கும் என் மேல் அவருக்கு இருந்த பாசம்தான். பாசமரில் இருந்த அக்கா அண்ணன் தங்கச்சி மாதிரி நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக நல்லாவே பழகணும். அவர் என்ன மூச்சு விட்டாலும் தேவிகா தேவிகான்னு என்கிட்ட வந்து சொல்லுவார். அந்த அளவுக்கு என் சொந்த தம்பியோ எங்கள் அக்கா தங்கச்சியும் சொல்ல மாதிரி சில விஷயம். தேவிகா நான் படம் எடுக்க போகிறேன், நான் விழா நடத்த போகிறேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், வரலன்னா 1000 தடவை ஃபோன் பண்ணுவார். வந்ததுக்கப்புறம் வாய் நிறைய சிரிப்பார். அவர் வீட்டுக்கு போய் சாப்பாடு வைப்பார். அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப குழந்தை மாதிரி. அவர் குழந்தைங்களே அவர் எண்ணிக்கிட்டு இருப்பார், மறந்து போயிடுவார். அவருக்கு நிறைய குழந்தைகள், பார்வதி அம்மா, ஆச்சி அம்மா எல்லோரும் பழக்கம். அதனால் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தப்போ யாரை பற்றியோ எழுதிட்டு இருந்தார். யாரை நான் எழுதுறீங்கன்னா, யாரை பற்றியும் நான் அந்த புக்கில் எழுத போகிறேன்னாரு. அப்போ என்னை பற்றி ஒரு வார்த்தை எழுதக்கூடாது ஏதாவது புக்கில்னு சும்மா கிண்டலாக பேசிட்டு வந்தேன். மறு தடவை 2 வாரம் கழித்து குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டார் தேவிகா பற்றின்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி சில பத்திரிக்காரங்கள் பணத்தை வாங்கிட்டு விமர்சனத்தை எழுதக்கூட மறந்துடுறாங்க. ஆனால் கவிஞருக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அது உடனே நிறைவேற்றி வைக்கல ஒரு ஆர்வம். கவிதைகள் எப்படி சரளமாக அவர் வாயிலேருந்து வருதோ, பேனாலேருந்து வருதோ, அந்த மாதிரி அவருடைய மனசில் பாசத்தையும் அவரை சரளம் அவ்வளோ நிறைஞ்சி கொட்ட தெரியுது அவருக்கு. அப்புறம் அவர் படங்களில் நான் நிறைய எழுத பாட்டு நடிச்சிருக்கேன். நெஞ்சில் ஒரு ஆலயம், பாவ மன்னிப்பு, வானம்பாடி அவர் சொந்த படம், சுமேதாங்கியும் அவர் அதில் ஒரு பார்ட்னர். அதனால் அந்த பாட்டுகள்லாம் எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது நிறைய படங்களில். நெஞ்சில் ஒரு இடத்துல அவருக்கு எழுதின பாட்டுனால சொன்னது நீதானா இதெல்லாம் இப்போது என்னை பார்க்கும்போதெல்லாம் எல்லோரும் கேட்குறாங்க, இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியலன்னு. அதனால் அவருடைய திறமையினால நான் வாழ்ந்தேன்னா, என்னை முதல்ல எனக்கு ஜாஸ்தி தெரியாது அவருக்கு. நெஞ்சில் வரல் செட்டில் வருவார், என் நடுவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு, இந்த படத்துக்கு அப்புறம் தேவிகா பெரிய நடிகாடிவேன். அப்போ நான் கொஞ்சம் தமிழில் அப்போ தான் வந்துட்டு இருந்தேன். என்னென்ன அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு என்ன இருக்குது, இல்லை இல்லை இந்த படம் வரட்டும், நீ எப்படி நம்பர் 1 நடிகை, நீ வந்து 2-3 லட்சம் கேட்பேன் அப்படின்னார். ஆனால் ரிலீஸ் ஆனப்பறம் 3 வாரம் அந்த படம் ஓடலை. ஆனால் கவிஞர் சும்மா சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் 4வது வாரத்துலேருந்து அந்த படம் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இன்னும் மறக்காத அளவுக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்குன்னா அவருடைய நாக்கில் இருக்கிற அவருடைய வாயில் அவரால் ஆசீர்வாதனால தான் எனக்கு அவ்வளோ பேர் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் அது மாதிரி ஒரு சகோதர பாசத்தோட ஒரு நல்ல கலைஞர் எனக்கு என் குழந்தையும் என்னுடைய மகளும் இன்றைக்கி நிறையா இருக்கா. அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அந்த மாதிரி பாசமுள்ள ஜனங்கள் யாரும் இல்லை. இப்போ கே சங்கர் சார் இருக்கார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி. செட்டிலெல்லாம் நாங்கள் ரொம்ப அவரை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். சானு சரோதேவ் இருந்தாக்கா அவருக்கு மூச்சு வாங்கும் பேசுறதுக்குள்ளே. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் அவருக்கு டென்ஷன் கொடுத்து விளையாட்டு காட்டிடுவோம். கவிஞர் மாதிரி நானும் கொஞ்சம் லேட்டாக போவேன். சரோஜா தேவி கொஞ்சம் எப்போ கெத்தாக பந்தாவாக இருப்பாங்க. அவளாக நானும் சும்மா நீயா நானாங்கிற போட்டி இவர் நடுவில் கடந்து தவிப்பார். ஐயோ 2 பேரும் தலை பிச்சுக்கிறேனேன்னு ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படியே 2-3 படம் பண்ணோம். ஏபி நாகராஜ் ஆகட்டும், இவங்கராகட்டும், இவங்கெல்லாம் நாங்கள் வந்து அன்றைக்கி இருந்த கலைஞர் மாதிரி இன்றைக்கி யாரும் இல்லை பழகிறதுக்கோ. லக்ஷ்மண் சார் எனக்கு அன்புக்கரங்கள் படத்தில் நான் நடித்தப்போ ஒரு ராமனுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு சிவாஜி சார் லவ் பண்ணுவான் அந்த கதாநாயகி. வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ண நினைக்கும்போது ராமனுக்கே சீதை என்று வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு ஒரு பாட்டு. அது வந்து சங்கர் சார் செட்டில் இருந்தால் நடிக்கிறதுக்கு நமக்கு சிரமமே இருக்காது. கலகலப்பாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஏதோ விருந்தாளியே ஒரு விழா நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் அப்படி தான். ஸ்ரீதர் ஆகட்டும், சங்கர் சார் ஆகட்டும், பீம்சிங் ஆகட்டும், ஏபி நாகராஜ் சாருன்னா அவர் பெரிய கவிதை மழையே போயிட்டு இருப்பார் செட்டில். அதனால் அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இன்றைக்கி அந்த நினைப்பெல்லாம் பசுமையாக இருக்குது. இங்கே வந்து பேசும்போது கவிஞர் எங்களோட இருக்கிற மாதிரியே இருக்குது. அவர் இறந்துட்டாருங்கிறதே தெரியல. 75வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிற நிலைமையில் கடவுள் எங்களை வைக்கலே துரதிருஷ்டம் நினைக்கிறேன் தவிர அவர் இறந்து போனதில்லை. எங்கள் துரதிருஷ்டம் அவர் எங்களை விட்டு போயிட்டார், அவ்வளோதான். ஏன்னா அவருடைய கவிதைகள் மட்டும் இல்லை, அந்த பாசமான உள்ளம் இருக்கேன் பழகிறதுலையே மற்றவங்களாம் சொன்ன மாதிரி அது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நாம் மறக்க முடியாது. அப்படி ஒரு மனுஷன் இனிமேல் பார்க்க முடியுமா? அவ்வளோ திறமை இருந்தும் கர்வம்னா என்னன்னு தெரியாது, திமிருன்னா என்னன்னு தெரியாது. யாராக இருந்தாலும் அழகாக பழகுவார், பேசுவார்.
அவர்கிட்ட இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து வந்தவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய கொஞ்சம் கர்வமாக ஒரு தாங்கிற நினைப்போடு தான் பழகுறாங்க. என்கிட்டே பேசும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. நான் சாதாரண நாளில் வளர்ந்ததுலேருந்து என்கிட்ட பேசும்போது தன்னை பெரிய மனுஷனாக நினச்சி பேசுனதே இல்லை. அதனால் அந்த ஒரு பாடத்தை மட்டும் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அந்த எளிமை, அந்த ஒரு அன்பாக பழகிறது, ஒரு ஸ்நேகிதமாக இருக்கிறது, ஒரு குடும்பம் போல் இருந்தோம் நாங்கள்லாம். அந்த குடும்பத்தில் அவர் மாதிரி ஒரு உயர்ந்த மனுஷனை நான் வேறு யாரும் பார்க்க முடியாது. எனக்கு அவர் நினச்ச போதெல்லாம் மனசில் ரொம்ப துக்கம் வந்துடும். இன்னைக்கு காலைல கூட எனக்கு மனசே சரியில்லைன்னா அப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததில்லை. எனக்கு கூட பிறந்த அண்ணா இல்லையே தவிர, அண்ணான்னு கூப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல காலையில் ஏதோ சந்தர்ப்பத்தில் ஏதோ சில பிரச்சனை, அரசியல் பிரச்சனை இருக்கலாம், எனக்கு அரசியல் அரசாங்கத்து மூலமாக வேண்டியது இருக்கலாம். அதனால் ஏதோ அண்ணா இருக்காங்களான்னு கேட்டால் ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லுவாங்க. இவர் ராத்திரி 11 மணிக்கு எல்லா வேலை முடிச்சுட்டு வந்தால் யாருப்பா ஃபோன் பண்ணாங்கன்னா தேவிகாம்மா ஃபோன் பண்ணேன். அந்த 11:30 மணிக்கு அடிப்பார் ஃபோனு. நான் யாரும் நினச்சி யாரோ ஒரு ரசிகர் தான் கிண்டல் பண்ணுறாங்க, என்னம்மா கூப்பிட்டியான்னு. அந்த அளவுக்கு அவர் நான் கூப்பிட்டா திரும்பி 11:30 மணிக்கு கேட்கணும்னு அவசியமாக அவருக்கு இல்லை. என்னால் காலைல உபகாரம் இல்லை. என்ன அவர் படம் எடுத்தால் என்னை போட்டுப்பார் ஹீரோயினா. அதுவும் சில படத்தில் நடிக்க முடியாமல் போச்சுன்னா திட்டுவார், நீ நடிக்கலைன்னா படம் எடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு சொல்லுவார். சில பேர் கேட்டாங்க யாரும். அதுக்கு ஒரு குமுதத்தில் கூட எழுதியிருந்தார், ஏன் தேவிகாவை போடுறீங்க, அவங்க வேறு ஹீரோயினை கிடைக்கலையான்னு. இல்லை மழைக்கு என்னை தாங்கக்கூடிய கூட தேவிகா தான், அந்த கூட தான் நான் பிடிச்சிப்பேன் அப்படிம்பார். அந்த மாதிரி அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அதில் நன்மை இருக்கணும்னு செய்வார். எல்லாமே இப்போ அவர் இப்போ ஒரு நிறைய படங்கள் எடுத்து 4 படங்கள் இப்போது அப்படியே பாதியில் நிற்குது. அது மங்கள மங்கேன்னு ஒரு படம், சூப்பர் படம். அது அவரால் அது பார்த்தா எவ்வளோ ஸ்பீடாக ஆரம்பிப்பார், சில நேரத்தில் வேறு வேலையில் அதை அப்படியே விட்டுடுவேன். அந்த படம் இப்போ சிவாஜி, நான், கண்ணாம்பெல்லாம் நடித்தோம். அப்புறம் இன்னொரு படம் ஏதோ எடுத்தார், ஒரு சிகப்பு விளக்குன்னு. எல்லா படத்துலையும் தேவிகா எல்லாமே படம் எடுக்க மாட்டேன். அந்த ஒரு பாசத்துக்கு நான் அவருக்கு எந்த இதுவும் நான் செஞ்சதில்லை. என்ன பாசம், போன ஜென்மத்தில் ஒருவேளை அவர் தங்கியாக இருந்திருக்கலாம், அந்த ஒரு உறவு இருக்கலாம். அந்த போன ஜென்மம் நான் நெஞ்ச மரபத்தில் நடித்த மாதிரி இந்த ஜென்மத்தில் எனக்கு அவர் ஒரு அண்ணனா போனதில் இருந்து விட்டா ஒரே தொட்டக்கிற மாதிரி நாங்கள் திரும்பி சேர்ந்துருக்கலாம். அவர் முன்னால் போயிட்டார், நான் பின்னால் போகிறேன், அவ்வளோதான். நான் இந்த மாதிரி நினைவு நாளில் நான் கலந்துட்டுக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த நேரத்தில் என்னுடைய காலத்தில் இருந்தவங்கள, ஒரு பெரியவங்களே, முக்கியமானவங்களே, சங்கர் சார், ஜெகநாதன் சார், நம்ம லக்ஷ்மண் சார், இவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இன்னும் நன்றி சொல்லிக்கிட்டு வணக்கம்.